சரி, எப்ப பண்ண போறா? அது நாளைக்கு பண்ண போறா. அருண், அம்மா. இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறது நீதானே? ஆமா கிலா. நீங்க சும்மா இருங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அருண், நீ மட்டும் வாய் மூடிட்டு நிக்கிற. ப்ராஜெக்ட் நீ பண்றியா இல்ல உங்க அப்பா பண்றாரா? எங்க என்ன பேச விட்டாருமா? பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க தான் இவனை கெடுக்குறீங்க. இனிமே நீங்க இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல இன்வால்வ் ஆகவே கூடாது. என்ன பண்றானோ தனியாவே பண்ணட்டும். சரியா கிலா. இரும இந்த தின்னி முட்டை இன்னும் வராம என்ன பண்றா? ஐஸ்வர்யா ஆண்டி, உனக்கும் தான். நீ இவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது. இந்த ப்ராஜெக்ட அவனே தனியா செய்யணும். வந்துட்டா. வா 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 வா. அத்தை அத்தை இருக்காங்க. உள்ள வா. வாடி உள்ள வா. வரேன். என்ன உமா, திருட்டு போன பால் குடிக்க வரா மாதிரியே தயங்கி தயங்கி வர? இவன் வாய உடைக்கணும் முதல்ல. பேசுடி. வணக்கம் அத்தை. எங்க வந்த? அது உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்த அத்தை. அதான் பாத்துறல, கிளம்பு. எனக்கு போன் பண்ணி ஓன்னு அழுதாக்கா. மனசு தாங்கல. அதான் உடனே புறப்பட்டு வான்னு சொன்னேன். விழுந்து தொலடி. அத்தை, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா அத்தை? நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அத்தை. போதும் போதும், எழுந்துரு. இத பார், ஏற்கனவே இங்க பிரச்சனையில தான் போன. மறுபடியும் உன்னால இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, என்ன பத்தி தெரியும்ல. இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது அத்தை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். அதெல்லாம் அக்கா நம்புவாங்க. அக்காவை பத்தி தெரியாதா? பேக் எடுத்துக்கோ, வா. ரொம்ப நேரம் அக்கா முன்னாடி நிக்காத, கோவம் வந்துரும். வா வா வா, நான் பாத்துக்கிறேன்க்கா. பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வராது, நான் பாத்துக்கிறேன். உமா, அமைதியா இருக்கணும். முன்ன மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அக்கிலா அத்தை கண் கண்ட தெய்வம். அவங்களுக்கு கோவம் வர மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? வா 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 வா. வா 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 வா. இங்க பார்த்தினி முட்டை, நீ வந்திருக்கிற வேலைய மறக்க கூடாது. நம்ம முக்கியமான வேலையே ஒன்னா இருக்கிற குடும்பத்தை நாளா பிரிக்கணும். புரிஞ்சுதா? அதான் அவள் கை வந்து கல்யாச்சு.
பாட்டி ஏதோ பிளான் பண்ணி தான் உமாவை மறுபடியும் வர வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. அட நீ வேற ஐசு, சித்திக்கு காமெடி பண்ணி பண்ணி போர் அடிச்சிருக்கோம். அதான் காமெடி பண்றதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க சீரியஸா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க தான் காமெடி பீஸ்னு அவங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. என்ன பண்றது பாப்போம். சிரிங்கடா, நல்ல சிரிங்க. காமெடி பண்றதுக்காக ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேனா? கூடிய சீக்கிரம் தெரியும். அவளை வச்சு காமெடி பண்றனா இல்ல உங்க மொத்த கூட்டத்தையும் சுக்குநூறா கிழிக்க போறேன் நானு. மொத்த பேரையும் பிரிச்சு இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்கும் அடுத்த அகிலாண்டேஸ்வரியா நான் ஆகும்போது தெரியும் நான் காமெடியா இல்ல சீரியஸானு. ஜோக்கர் கூட்டம், ஜோக்கர் கூட்டம். நல்லா சிரிங்க, சிரிக்கிறோம். பார்வதி, ஐஸ்வர்யம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சாப்பிடுங்க நீ. 5 பேர் தான் வருவாங்க. பார்வதி, 5 சேர் போதும்ல? ஆமா ஜானகி அம்மா, 5 சேர் போதும். மாப்ள, மாமா, ஏய் மாமாமா, மாமாமா, என்ன திடீர்னு விசிட்டு? வாங்க அண்ணே. என்ன ஒரு போன் கூட பண்ணாம ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டீங்க? நீ என்கிட்ட பேசாத பார்வதி, நான் உன் மேல கோவமா இருக்கேன். கோவமா? என்னாச்சு மாமா? அண்ணி மேல உனக்கு எதுக்கு கோவம்? நீ என்கிட்ட பேசாத மாப்ள. பார்வதி மேல கூட சாதாரண கோவம் தான், ஆனா உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். என்னது ஏன் மேலேயுமா? ஊர்ல இருந்து வந்ததும் வராததும் இப்படி கோவப்பட்டா எப்படி? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க யாருகிட்டயும் நான் பேச தயாரா இல்ல. எங்க என் பங்காளி கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். எங்க என் பங்காளி? பங்காளி, 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 டேய் பங்காளி. வா, வா. ஏண்டா எவ்வளவு நேரம்டா நீ வர்றதுக்கு? உனக்கு பஸ் கிடைச்சதோ இல்லையோ, இல்ல பஸ் காசு வச்சிருக்கியோ இல்லையோ, உருளைக்கிழங்கு யாரையாவது ஏறி வர மாட்டேன்னு எவ்வளவு டென்ஷன்ல இருந்த தெரியுமா? உனக்கு போன் பண்ணலாம்னு கூட நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. பங்காளி வெல்கம்டா. பங்கு, என்னடா? நம்ம வாழ்க்கையில நடக்குமா நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நடக்கதான் போகுது. உடனே போன் பண்ணி நீ வாடான்னு சொன்ன பிறகு நான் வராம இருப்பேனா? மாம்ஸ், என்ன 2 பேரும் மாறி மாறி எமோஷனலா வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க? பெரிய கவுண்டமணி செந்தில் நினைப்பு. தெரியாம தான் கேக்குறேன். ஆமா, எதுக்கு இப்ப இந்த வெட்டி பந்தா? டேய், நீ பேசாதடா மாப்ள. மாமா, முதல்ல உன் கோவம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. சும்மா பேசாதன்னா? நான் தான் உன்னை பேச வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு பேசுற? காரணம் சொல்லாம நீங்க இப்படி கோவப்பட்டா நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. மங்கு, நாம 2 பேரும் எதுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம எல்லாரோட ஏளன பேச்சுக்கும் ஆளாயிட்டு இருக்கோம்? அவனும் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கல. டேய், கோவப்படாத பங்காளி. எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒரு திரிசா மாதிரியோ இல்ல நயன்தாரா மாதிரியோ அழகான பொண்ணு கிடைக்குமோன்ற அந்த ஏக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்களா நம்மள பார்த்து பொறாமப்பட வேணாமா? ஓ த்ரிஷா, நயன்தாரா. இன்னைக்கு அது நடக்க போறா பங்காளி. அப்படி சொல்லு பங்கு. இன்னிக்கா? ஆமா, இன்டர்வியூ நடக்க போகுது. டேய், பியூட்டி கிரீம் தயார் பண்ண 5 பியூட்டிங்க இங்க வர போறாங்க. ஏற்கனவே என் பங்காளி போன் பண்ணி சொல்லிட்டான். புதுசா சொல்ல வந்துட்டான். அருண் கேட்டுச்சா? பியூட்டி குயின். ஆமா, நான் தான் பங்காளி கிளம்பி வர சொன்னேன். வரப்போற பியூட்டிங்ல இருந்து எங்களுக்கு பொருத்தமான ஜோடிங்களை நாங்க செலக்ட் பண்ணிக்க மாட்டோமா? அப்படி சொல்றா பங்காளி. ஓகே ஓகே. மாம்சே, நான் சொல்றது என்னன்னு கேளு. டேய், நீ பேசாதடா. டேய், நீ துரோகிடா. பச்சை துரோகிடா. நான் துரோகியா? எனக்கு ஒரு நயன்தாராவோ திரிசாவோ கிடைச்சிட போதன்ற பொறாமடா. பொறாம எனக்கு உன் மேல. சரி மாமா. பார்வதி, நீ கூட இந்த பியூட்டிங்க விஷயத்தை இந்த அண்ணன் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. 5 பியூட்டிங்க வராங்களே, அந்த 5ல 2 பியூட்டிங்க எங்க 2 பேருக்கு செட் ஆவாதா?
ஆகும் ஆமா, கண்டிப்பா. ஆகும் ட்ரை பண்ணலாம். நீ பார்த்து அவங்கள எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? அதானே பண்ணலாமா? இல்லன்னு அது வந்து நான் பேசாத. அண்ணி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. மாமா நீ சொல்றது கரெக்ட் தான் மாமா. சூப்பரான 5 பியூட்டி குயின்ஸ் வர போறாங்க. ஆமா ஆமா. அந்த 5ல 2வது உங்க 2 பேருக்கு சூட் ஆவாங்க. அப்படி வர வழிக்கு சொல்லு. சிரி மாமா கோச்சுக்காத. அப்புறம் மாமா பியூட்டி குயின்ஸ்லாம் வராங்கன்னு மேக்கப் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கீங்க போல இருக்கே. எங்க அழக பார்த்து உனக்கு பொறாமடா. கரெக்டா சொன்ன பங்காளி. அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் அதிகமான பொறாம. பங்காளி நம்ம அழக பார்த்து வர்ற பொண்ணுங்கெல்லாம் எனக்கு நீ வேணும் நான் வேணும்னு போட்டி போட்டுக்குவாங்கன்னு இவனுக்கு பொறாமடா பங்காளி. ஆமா. பங்கு நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் போட்டு நாம கவுத்துறணும். கண்டிப்பா பங்காளி. பங்காளி அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் உனக்கும் எனக்கும். என்ன அக்ரிமெண்ட்? பங்காளி பியூட்டிஷியனை செலக்ட் பண்ற விஷயத்துல நமக்குள்ள விட்டு குத்து போயிடணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் வேணும் உனக்கு அதை எடுத்துக்க இப்படின்ற பிரச்சனையே வரக்கூடாது. சரியா? என்னப்பா நம்மளா பார்த்து கூட்டணி உடன்பாடு பண்ணிக்க வேண்டியதா? மாமா பியூட்டி குயின்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்கள போய் வெல்கம் பண்ணுவோமா? பங்காளி எல்லாரும் வந்துட்டாளுங்கடா. போ பங்காளி. அவங்களுக்கு எத்தனை பேர் ஈக்குவலா ஃபர்ஸ்ட் போ. போ. ஐயோ வரப்போறாங்க. ஏய் பங்காளி தட்டுறோம் தூக்குறோம். அம்மா மேக்கப் வந்துச்சு. வெயிட்டர்ஸ் தானே. மாம்ஸ்களா பியூட்டி குயின்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஐயோ வரப்போறாளுங்கடா. பாரு பாரு. எனக்கு நான் தான். ஏய் முதல்ல நான் select பண்றேன். அப்புறம் நீ செலக்ட் பண்ணு. நான் தான் first. ஓகே. என்னடா என்னடா இது? வணக்கம்மா. வணக்கம் பாட்டிமா. வாங்க வாங்க. டேய் என்னடா பியூட்டிங்க வரும்னு பார்த்தா பாட்டிங்க வந்திருக்கு. டேய் பங்காளி பியூட்டிங்க எல்லாம் பாட்டிய துணைக்கு கூட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க முதல்ல விட்டுட்டு பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருடா போடா. ஓ மாம்ஸ்களா உங்களுக்கு பொருத்தமான பியூட்டி குயின்ஸ்களே இவங்க தான். என்னது என்னது? என்னடா ரியாக்ஷன் இது? ஆசமா போச்சு. ஐசு ஏதோ வெடிச்சத்தை கேட்ட மாதிரி இல்ல? ஆமா ஆமா அருண். அண்ணி கேஸ் கீஸ் லீக் ஆகி அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அப்படிலாம் இருக்காதல்ல நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கனவெல்லாம் வீணா போச்சு. அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும்? மாப்பிள வெடிச்சது கேஸ் இல்லடா. அப்புறம் எங்க ஆட்டுடா. மாம்ஸ்களா இதயம் நொறுங்கி விட்டதோ? எவ்வளவு நாள் நடிப்ப? அவனை எதனா கேள்வி கேள்றா. டேய் தண்டலுக்கு கட்ட வச்சிருந்த காசை செலவு பண்ணிட்டு வந்தேன்டா. கட்டையில போற கிளவியில பாக்க வச்சுட்டேடா. நீலாம் மனுஷனாடா. டேய் நான் என்னடா பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்டா. மாம்ஸ்களா அவங்க உங்களுக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். உங்க 2 பேத்து தலையில என்ன எழுதி இருக்குன்னா இவங்க தான் உங்களுக்கு செட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. ஐயோ என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தனே. மாம்ஸ்களா என்ன
அந்த பச்சை கிளி பைங்கிளி மட்டும் உங்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பச்சை கிளியா? இது பழுதடைஞ்ச கிளியாச்சுரா. அந்த பாட்டியா? அவங்க ரொம்ப வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம தனக்கு பிடிச்ச மாப்பிளைய நல்லா காமெடி பண்ற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்கள யாருமே சிரிக்க வச்சதே இல்லையா? அப்போ 2 பேத்த பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா 2 பேத்துல கண்டிப்பா யாரையும் ஒருத்தரை கட்டிக்க போறாங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள் மாமா. மாம்சுகளா, அப்படியே நீங்களும் ரொமான்டிக் லுக் கொடுங்க பாக்கலாம். சும்மா விடுங்க மாமா. இத பார்த்தா ரொமான்டிக் லுக் எப்பரா வரும்? ஆனா மாம்சுகளா, உங்க 2 பேர்ல யார அவங்க செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் அவங்கள கட்டிக்கணும். சண்டையெல்லாம் போட்டுக்க கூடாது. டேய் மாப்ள, நீ பேசுறத பார்த்தா விட்டா எங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடத்தி வச்சிருவோம் போல் இருக்க. மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் தானே. வெயிட் பண்ணுங்க மாம்சே, அவசரப்படாதீங்க. அவங்க யார செலக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். பாத்தியடா பங்களி இவனுக்கு நக்கல. நாம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். அண்ணி, அண்ணியா? இது ஏன் டயலாக் ஆச்சே? அண்ணியா? பாட்டி அண்ணி கண்டு பண்ணி யார பாத்திர அண்ணின்ற? அவங்கள தான்டா. பாரு, உனக்கு ஏத்த ஜோடி மாதிரி இருக்காங்க. நீ எனக்கு என்ன வேணும்? அண்ணன் முறை வேணும். அவங்க எனக்கு என்ன வேணும்? அண்ணி முறை தானே வரும். என்ன அண்ணி பாட்டி கரெக்ட் தான் நான் சொன்னது. பாட்டி அண்ணி, எங்க அண்ணன் என்னை விட ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவான். அது மட்டும் இல்ல அண்ணி பாட்டி, நீங்க எப்பெல்லாம் கவுண்டர் எதிர்பார்க்கறீங்களோ அந்த கவுண்டர் எத்தனை தடவை டைமிங் மிஸ் ஆனாலும் அந்த கவுண்டர் சொல்லி முடிச்சிருவான். என்ன விட்டுருங்க பாட்டி அண்ணி. மிஸ்ஸஸ் வடிவேல் மேடம். எது? டேய் வடிவேலு மேடமா? வாயை கிழிச்சிடும். உங்க அளவுக்கும் அறிவுக்கும் என் பங்காளி தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பான். ஏண்டா டேய் பங்காளி, கவுண்டர் அடிச்சு தான் காமெடி பண்ணுவேன். ஆனா என் பங்கு பக்கத்துல இருந்தே காமெடி பண்ணுவான். ஐயோ இல்ல, பொய். அவன் சொல்றத நம்பாதீங்க பாட்டி அண்ணி. பாட்டி, இவன் பிரேம்ல என்ட்ரி ஆனாலே காமெடி வரும். இவன் பேரை டைட்டில் கார்டுல போட்டாலே காமெடி வரும். ஐயோ பாட்டி அண்ணி, என் பேர்ல மட்டும் தான் காமெடி இருக்கு. என் நடிப்புல காமெடி வராது. பாட்டியம்மா, எனக்கு காமெடியே தெரியாது. கம்முன்னு இருங்க. மாம்சுகளா, இங்க பாருங்க, மாத்தி 2 பேரும் உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க. இதான் சாக்குன்னு சிக்ஸர் அடிக்கிறான் மத்தியா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேடமே யாருன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அவசரப்படக்கூடாது. நல்ல பிள்ளையா வெயிட் பண்ணுங்க. சூப்பர். தப்பிச்சிட்ட மாமா நீயே. எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். மிஸ்ஸஸ் வடிவேலு குட் காம்பினேஷன். ரகு. ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, ஒரு கிழவிக்கே நீ பண்றது காமெடி இல்லன்னு தெரிஞ்சு உன்னை பிடிக்கலன்னு இருச்ச. அத நினைச்சா எனக்கு சிரிப்பு வருதுடா பங்காளி. ஐயோ